السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத் வஹும் அப்னாஉ சப்இ சினீன் வضربوهم عليها وهم أبناء 10 وفرقوهم في المضاجع أو كما قال عليه الصلاة والسلام. இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஹதீஸுடைய கருத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே சொல்லுகிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வஹும் அப்னாஉ சப்அ சினீன், 7 வயது குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்களை தொழுகையை கொண்டு கட்டாயப்படுத்துங்கள், ஏவுங்கள் என்று கூறினார். இன்னும் 10 வயதாகியும் அவர்கள் தொழாவிட்டால் வதுரிபூஹும் அலைஹா, தொழுகும்படி அவர்களை நீங்கள் அடித்து திருத்துங்கள், அடிக்கவும் செய்யுங்கள், மிரட்டுங்கள், அடியுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். நண்பர்களே, இந்த ஹதீஸை நாம் நம் குழந்தைகள் விஷயத்திலே பின்பற்றினால் அந்த குழந்தைகளுடைய 2 உலகத்துக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகும். ரொம்ப பெற்றோர்கள் பிற்காலத்திலே கவலைப்படுகிறார்கள், என் பிள்ளைகள் முறைப்படி இல்லை, என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆகிவிட்டார்கள், இப்படியெல்லாம் கெட்டு போய்விட்டார்கள், இந்த நபர்களோடு சேர்ந்தவர்கள் வீணா போயிட்டாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சில பெற்றோர்கள் போன் செய்கிறார்கள், என் பிள்ளை பீடி குடிக்கிறான், என் பிள்ளை கஞ்சா அடிக்கிறான், ஹஜ்ரத் என்னுடைய பிள்ளை காலேஜ் படிக்கிறான், மது அருந்துகிறான் ஹஜ்ரத் என்றெல்லாம் வருத்தப்பட்டெல்லாம் சொல்லுகிறார். அன்பர்களே, பெரியவர்களே, அவர்கள் பிற்காலத்திலே வருத்தப்படுவதை கொண்டு அர்த்தம் இல்லை. அவர்கள் ஆரம்பத்திலே பெருமானார் சொன்னபடி 7 வயதிலேயே அவர்கள் தொழ பழக்கி இருப்பார்களே, ஆனால் இந்த கெட்ட பழக்கம் அவங்கள்ட்ட வரவே வர. ஒரு மாணவர் சின்ன வயசுலேயே தொழுகையாளி ஆயிட்டார், 5 நேரமும் தொழுகிறார். அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட தீய பழக்கங்கள் வந்து குடியிருக்க விட மாட்டாங்க. ஹஜ்ரத் அவங்க இப்போ மெடல் கொடுத்தாங்க ஒரு 15-20 பிள்ளைகளுக்கு, தொழுகைக்கு தவறாமல் வந்தவர்கள். இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துட்டாங்களப்பா. எத்தனை மணிக்கு ஃபஜ்ர் தொழுகை? 5:25க்குன்னா ஏறத்தாழ வீட்டில் 5 மணிக்கு எந்திரிச்சு உதவு செஞ்சுட்டு 5:25க்கு தொழுகை வந்துட்டாங்க. அதில் சில சின்ன குழந்தைங்களும் இருந்தாங்க. 7 வயதுடைய குழந்தைங்களும் பரிசு வாங்கலாம். இப்போ 7 வயதுடைய ஒரு குழந்தை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு விடாமல் 40 நாள் பள்ளிவாசலுக்கு வர முடியுதுன்னா, அந்த பிள்ளையால முடியுதுன்னு சொன்னா அவங்க அப்பனால ஏன் முடியலன்னு கேட்குறேன். அப்ப கெடுத்ததே அப்பன் தான், பையன் கிடையாது. வெக்கமா இல்லை உனக்கு? உன் பிள்ளைய பத்தி அல்லாஹ் புள்ள கொடுத்தாலும் இன்னும் மான ரோஷம் இல்லை. 7 வயசு புள்ள வந்து மெடல் வாங்குது.
40 நாள் ஒரு வக்து கூட ஜமாத்து விடாம வருது. இந்த மஹல்லால உள்ள எத்தனை பேர் நான் 40 நாள் ஒரு வக்து கூட விடல, மெடல் வாங்க தயாரா, கை தூக்க பார்ப்போம், மெடல் நான் தர்றேன். 40 நாள் 5 தொழுகையில ஒரு வக்து கூட ஜமாத்து விடல. உங்க மஹல்லாவை சேர்ந்த 10 பொம்பளை பிள்ளைங்க பட்டம் வாங்குதுங்க, மெடல் வாங்குதுங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க மெடல் வாங்குதுங்க. நான் உங்க மஹல்லாவை சொல்றேன், உங்க மஹல்லாவுக்கு மட்டும் இல்லை, இங்க பயான் நடக்கிறதுனால உங்களை உதாரணம் சொல்றேன். திருச்சி உள்ள அத்தனை மஹல்லாவும், தமிழ்நாட்டில் அத்தனை மஹல்லாவுக்கும் சேர்ந்தா சவால் விடுறேன். யாரோ வயசான சில ஹாஜியார்ல தவிர 40 நாள் நான் தொடர்ந்து 5 தொழுகையும் ஜமாத்து தக்பீர் தெரியுமா விடாம தொழுதேன் என்று சொல்லுவதற்கு உங்கள் எத்தனை பேர் வாலிபர்கள் தயாரா இருக்கிறாங்க? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப பெண்கள் தயாரா இருக்கிறாங்க? எத்தனை பேர் கடையில் வேலை செய்யக்கூடிய வியாபாரிகள் தயாரா இருக்கிறாங்க? நண்பர்கள், ஒரு சில நல்லதிகாரிகள் மாஷா அல்லாஹ் பள்ளிவாசலே குடியிருக்கிறாங்க. அவர்கள் எந்நேரமும் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. இல்லை நல்ல எல்லா ஊர்லேயும் சில பேர் இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் பார்க்குறாங்க. வயது முதிர்ந்த சில பேர் பார்க்குறோம், தடி ஊண்டி கொண்டு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்து நின்று தொழுக முடியாவிட்டாலும் சேர்ல உட்கார்ந்தாவது ஒரு வக்து தொழுகை கூட அவங்க கலாவாக்காம தக்பீர் தெரியுமா விடாம தொழுகிறாங்க. ஆனா 99% பேர் இருக்கிறாங்களா? 100க்கு 10 பேரை விட்டுரு, மீதி 90% பேருக்கு ஏன் அந்த புத்தி வரல? பின்னாடி வருத்தப்படுற என் பையன் நல்லா இல்லைன்னு. உன் பையன் இந்த உலகத்திலும் தலை சிறந்து வாழ வேண்டுமா? தொழுகை. உன் பையன் கெட்ட விஷயங்களிட்டு தவிர்ந்து கொண்டு இருக்க வேண்டுமா? தொழுகை. அவனை காலேஜுக்கு அமிச்சாலும் உலகத்துல எந்த மூளைக்கு அமிச்சாலும் அந்த பையன் கெட்டு போக கூடாதா? தொழுகை. இதை மட்டும் பழக்கு, மற்ற எல்லாம் தானா வரும், மற்ற எல்லாம் தானா வரும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், படைச்ச ரப்பு சொல்றான், என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகையாகிறது, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான காரியங்களை விட்டும் அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் வெறுக்கத்தக்க செயல்களை விட்டும் மனிதனை பாதுகாக்கும். எதுங்க? தொழுகை பாதுகாக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்போ உன் பையனை 7 வயசுலயே தொழுகையாளி ஆக்கி அவன் 5 நேரம் தொழுகக்கூடியவனா நீ ஆக்கிட்ட, ஃபஜ்ர் தொழுகைக்கு நீ அமுச்சு விடு, நீ சேர்ந்து கூடவா. நபி ஹஜ்ரத் 5 மணிக்கு வர சொன்னாங்க, நீ போ, நீ படுத்து தூங்காத. உன் மஞ்சாதி படுத்து தூங்குறா, நீ படுத்து தூங்குற, அவனை பள்ளிவாசலுக்கு அனுப்புற. எப்படி உன் பையன் திருந்துவான்? நீ எப்படி திருந்துவ வாழ்க்கையில? ரொம்ப பேர் வந்து என்கிட்ட ஹஜ்ரத் கடை வச்சேன், கடையா போயிருச்சு. வேற வியாபாரத்துக்கு போன வியாபாரம் உருப்படல, உத்தியோகத்துக்கு போன வேலையை விட்டு துரத்திட்டாங்க. ஒரு சில பேர் நல்ல கடை நடக்குது ஹஜ்ரத், காசு சேர்த்து இருக்க முடியல, வீடு கட்ட முடியல, வர்றதெல்லாம் வியாதி அது இதுன்னு போயிடுது. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தொழுகை. நான் கேட்கிற முதல் கேள்வி, 5 நேரம் விடாம தொழுகிறீங்களா? இல்ல. உங்க மீவி தொழுகிறாங்களா? இல்ல. உங்க பையன் தொழுகிறானா? இல்ல. உன் பொண்ணு தொழுகிறாங்களா? இல்லை. நீ எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி அது உருப்படாது. இந்த பதுவா சரி, நான் பதுவா சரிங்க, உன் நிலையை சொல்றேன் நான். நீ எது நினைச்சாலும் எங்க கை வச்சாலும் உருப்படாது. உன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சா உருப்படாது, உன் பொண்ணு கல்யாணம் முடிச்சா உருப்படாது. ஏன்? தொழுகை இல்லாத. உன் பிள்ளைக்கு தொழுகையை கற்றுக் கொடு, உன் பையனுக்கு தொழுகையை கற்றுக் கொடு. அவங்க வாழ்க்கை எங்கேயோ போய் நல்லா அவங்கள மேல மேல கொண்டு போயிட்டே இருப்பான். நான் சொல்லல, உன்னை படைச்ச ரப்பு சொல்றேன். குழந்தைய வளர்க்கறதுக்கு தெரியல உனக்கு? என்ன நினைச்சுதான் இன்னைக்கு மனுஷன்? குழந்தை பிறந்தா அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அதுக்கு பேரு அன்பு. மிட்டாய் கேட்டா வாங்கி கொடு, சாக்லேட் கேட்டா வாங்கி கொடு, தெருவில் கண்ணில் படுற இந்த பொம்மையை கேட்டா வாங்கி கொடுத்துரு. ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் மற்ற எல்லா பிள்ளைங்களோட நல்ல ட்ரெஸ்ஸா என் புள்ள போடணும், மற்றவங்க 500 நீ 1000 வாங்கி கொடு, அது பெருமை. ஸ்டைலா வாங்கி கொடுக்கணும், மார்க்கத்தை மதிப்பில்லை. 13 வயசு 14 வயசு பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டு வர்றான், மேல வந்து கை இல்லாத சட்டை போட்டு வர்றான். ஏன் அது எதுக்கு போடுற? அதுவும் போடாம அமனமா தெருவில் அது மட்டும் ஏன்டா போடுற? வெக்கம் கட்ட உனக்கு. நீ மார்க்கம் எதை மறைக்க சொன்னதோ மறைக்க சொல்லி 10 கொடுத்தாவே இல்லை. கவுன் போட்டு வர்றா, இறுக்கமா கவுன் போட்டு வர்றா. சுடிதார் போட்டிருக்கா, மேல துப்பட்டா கிடையாது.
இன்னும் சில பிள்ளைங்க பார்த்தா வெக்கக்கேடு, ஆம்பளைங்க போற மாதிரி ஒரு பனியன் போட்டுக்கிறது, ஒரு பேண்ட் போட்டுக்கிறது, பனியனும் ஜீன்ஸ் பேண்ட்டும். என் பிள்ளை ஸ்டைலா இருக்க விரும்புது அப்படின்னு. நீங்க ஸ்டைலா இருக்க விரும்பும், நாளைக்கு ஸ்டைலா ஒருத்தன் கூட நான் தோல்ல கை போட்டு தெருவில் போறேன்னு சொல்லணும், ஒருத்தன் பின்னாடி பைக்ல போறேன்னு சொல்லணும், நாளைக்கு புள்ள உண்டாச்சுன்னு வரும். வெக்கமில்ல உனக்கு முஸ்லீம்னு சொல்றதுக்கு. ஒரு புள்ளை வளர்க்க துப்பில்லைன்னு ஏன்டா புள்ள பெக்கிறேன்னு கேட்கறான்ல. புள்ளை வளர்க்கணும், மார்க்கப்படி வளர்க்க துப்பு இருந்தா பிள்ளை பெற்றுக்கோ. நண்பர்களே, வைத்தறிச்சல சொல்றேன் நான். இவனும் தொழுகிறது இல்லை, இவன் பஞ்சாயத்து தொழுகிறது இல்லை, பிள்ளையும் தொழுகிறது இல்லை. இன்னைக்கு இந்த 15 பேர் இந்த ஊர்ல பட்டம் வாங்கினாங்க. அதற்கு 40 நாள் விடாமல் தொழுகை வந்தவர்கள் மெடல் போட்டாங்க. இந்த 15 பேரை கொண்டு தான் ஊருக்கு மழை பெய்யுது வச்சுக்கோங்க. அந்த 7 வயசு பையன் ஒருத்தர் வந்தார், அதுல சின்ன பையன். அவர் ஃபஜ்ருக்கு வர்றாரு, உங்க மஹல்லாவை சார்ந்தவர். துஹருக்கு வர்றாரு, அசருக்கு வர்றாரு, மகரிப் வர்றாரு, இஷா வர்றாருன்னா மற்றவங்க எல்லாம் ஏன்டா புள்ள பெத்தீங்கன்னு கேளுங்க. மற்றவங்க இந்த பையன் வர்றாருன்னா நீ எதுக்கு புள்ள பெத்தேன்னு கேளு. புள்ளத்தக்க துப்பு இல்லாதவன், புள்ள வளர்க்க துப்பு இல்லாதவன், ஆனம் கட்டு பிள்ளை நீ ஏன்டா புள்ள பெத்தேன்னு கேளுங்க. நான் உங்களை நோக்கி பேசலைங்க, யாரெல்லாம் செய்யறாங்களோ அத்தனை பேரை நோக்கியும் பேசுறேன். நான் அப்படிலாம் என் பிள்ளை வளர்க்கல, ஒழுங்கா வளர்த்தேன்னா சந்தோஷம். இதே மஹல்லால இருந்து உட்கார்ந்துக்கிட்டு வாங்க சொல்ற உள்ள வர முடியல, ஒன்னால பள்ளிக்கு வர முடியல, ஒன்னா வர முடியலன்னு சொன்னா என்ன முஸ்லீம்? அப்ப அன்பர்களே, அல்லாஹ் சொல்றான், தொழுகை அவர்களை மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒரு சஹாபியை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யார சொல்ல இந்த தம்பி திருடுறாரு, அப்பப்ப திருட்டு பழக்கம் ஒன்று இருக்கு அவர்கிட்ட. எங்கேயாவது பணம் தூக்கிட்டு வந்துடுற, சாமான் மெதுவா தூக்கிட்டு வந்துடுறது. இப்ப பெருமானம் கேட்டாங்க, அவர் தொழுகிறாரான்னு கேட்டாங்க. ஆமா, தொழுகையாளியா இருக்கிறார். அப்போ இந்த தொழுகை அவரை தடுத்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்ச காலம் அந்த கெட்ட பழக்கத்துக்கு நவுஞ்சார். உண்மையானதுவே உங்க பிள்ளைகளை தொழுகையாளியா நீங்க பழக்கிட்டா, அந்த பெருமானம் சொன்ன மாதிரி 7 வயசுக்குள்ளார பழக்கிடும். 7 வயதிலே தொழுகையை தூண்டுங்கள், ஏவுங்கள் சொன்னாங்க. தொழுகையை பழக்குங்கள் எப்ப? அது அப்ப இருந்தே, சின்ன வயசுல 1 வயசு தொழுவு பழக்கிறது. நாங்க வீட்டை தொழுவோம் ஜமாத்தா, பள்ளிவாசி தொழுகிறது, வீட்டு அமைச்சர் வீட்டு சுமத்துலாம் தொழுவோம், வீட்டை தொழுவோம். நான் என் மனைவி பிள்ளைங்க ஜமாத்தை முசல்லா போட்டு, ஒரு சின்ன முசல்லா வாங்கி வச்சிருக்கு, மக்களும் வாங்கிட்டு இருக்கு. அது 1.5 வயசு பேரப்பிள்ளைக்கும் போட்டுருவோம். விளைஞ்சுங்களா, நாங்களாம் தொழுவோம். முசல்லா வந்து அவனு நின்றுக்குவோம், அல்லாஹ் அக்பர், வேற வார்த்தை தெரியாது, நேரா சஜிதாக்கு போயிடுவோம், நேரா குப்பரப்படுத்துக்குவோம், ஜட்டி கூட போட்டுருக்க மாட்டான், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். அப்படியே நேரா கீழே போயிடுவோம். நாங்க எப்படி செய்யறோமோ அதே மாதிரி அப்படி விளையாண்டு அப்படி செஞ்சு பழகி, இப்ப அந்த பேரப்பிள்ளைங்க 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? எப்பா, நான் இமாம் சாபு 3-4 வயசு பிள்ளைங்க, நீ தான் முக்தரி, பின்னாடி நிக்க வச்சுட்டு ஒருத்தவங்க முன்னாடி முசல்லா போட்டுக்கிறது, 2 பேர் பின்னாடி போடுறது, அல்லாஹ் அக்பர். ஒருத்தவங்க ஒரு வாலியை கமுத்து போட்டு மேலே ஏறி குச்சி எடுத்து கேள்வி வச்சுக்கிறோம், விளக்கமாத்த கிடைக்கல வச்சுக்கிறோம். அவனுக்கு எதுவும் கேள்வி கிடைக்கலன்னா அது மிம்பரம். அந்த வாலி கமுத்து போட்டேன்னு அதுதான் மிம்பரு. அந்த விளக்கமாத்து கட்ட கையில் இருக்கே அதான் அசா. அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு பயான் செய்றாரு. அவர் ஜட்டி இல்லை, 3 வயசு. அவர் மிம்பர் மேலே ஏறி விளக்கமாத்து கட்டை வச்சு பயான் செய்றாரு. அவங்க விளையாட்டே அதுதான் விளையாடுறாங்க. ஏன்னா அப்படியே பழக்கணும் பிள்ளைங்களை. அந்த மாதிரி சின்ன வயசுலயே தொழுகையை பழக்கி பழக்கி கொண்டு வந்துட்டா பெருமானார் சொன்னாங்க, 7 வயதானும் தொழுகாவிட்டால் அவர்களை தொழுக சொல்லுங்கள், 10 வயசாயும் தொழுகாவிட்டால் அடியுங்கள். பாருங்க, 10 வயசுலேயே தொழுகலைன்னா அடிக்கணும். இப்போ 20 வயசு எருவு மாடுக்கு தொழுகாம அவங்க உதைக்கணும், நல்லா செருப்பை கழட்டி அடிக்கணும் வீட்டுல, அதில் வீட்டையே எரிச்சிடணும். நான் சொல்லுங்கிற சூழ்நிலை சொல்றாங்க. 10 வயசுல அடிக்கணும்னா 20 வயசாகி 40 வயசாகி தொழுகாம வீட்டை தூங்கிட்டு இருக்கிற தடி மாடுல என்ன சொல்றது? வீட்டை எரிச்சிடணும். நான் சொல்லுங்க, அது திட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு முறை பெருமானார் சொன்னாங்க, தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு பேருக்கு சில முனாஃபிக்கள் தொழுகாம வீட்டுல உட்காந்துருக்கிறான். எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு கோபம் வருதுன்னு கேட்டா, தொழுகை ஜமாத்தை நான் நடத்தாம யாராவது ஒருத்தர் தொழுகை சொல்லி ஏற்பாடு செஞ்சுட்டு விளைஞ்சுங்களா, நான் 2 வாலிபர்ல கையில கூட்டிக்கிட்டு ஒரு வீடா போகணும். அந்த காலம் குடிசை வீடு தானே, நெருப்பு கங்க கையில வச்சுக்கணும். எந்த வீட்டை தொழுகாம பயப்படு தூங்கிட்டு இருக்கானோ அந்த வீட்டை எரிச்சிடணும். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வருதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு.
அந்த மாதிரி நினைக்கிறேன், வீட்டே எரிச்சிருவேன், அதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆனா ஒண்ணு, அந்த வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, பாவம் அப்பாவியான பெண்கள், வயது முதிர்ந்த கிழவிகள், மூதாட்டிகள், கை குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால வீட்டை எரிக்காம விட்டேன். அவன் மட்டும்தான் வீட்டுல இருக்கான், வேற யாரும் வீட்டுல இல்லைன்னா வீட்டை எரிச்சிருவேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா யோசிங்க, நீ ஃபஜ்ர் தொழுகாம வீட்டுல உட்கார்ந்துருக்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபம் தலையில இறங்குது. ஒரு இடி இடிச்சா அவன் வீட்டை எரிச்சிட முடியும் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னான். அந்த வீட்டு சில கிழவைகள் இருக்கிறாங்க, கிழவர்கள் இருக்கிறாங்க, கை குழந்தைங்க இருக்கிறாங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் வீட்டை விட்டு வச்சிருக்கான். 10 வயசான தொழுகாட்டி அடிங்கிறாங்க சொல்றாரு, மிரட்டுங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் புள்ள மேல அன்பு காட்டுறாரு. இதுதான் புள்ள மேல ரொம்ப பாசம். இந்த 10 வயசு பையன் இப்பதாங்க சின்ன வயசு, பால் வடிகிற முகம், இப்பதான் 10th படிக்கிறான், பால் வடிகிற முகம். எங்க பொம்பளை பிள்ளை கர்ப்பம் ஆயிடுறான் இவன் கூட பழகி. இவன் இன்னும் நினைச்சிட்டு இருக்கான் பால் வடிகிற முகம். நினைச்சுங்களா? என் சின்ன குழந்தைங்க, அவனை போய் மிரட்டுறீங்க. 15 வயசு ஆயிடுச்சு, 10th படிக்கிறான். எங்க காலையில ஃபஜ்ருக்கு அனுப்பலையேங்க, குளிர் நேரம், சின்ன குழந்தைங்க என் பையன். இது பேரு பாசமா? இதுக்கு பேரு பாசமா? அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நாம அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா, கேட்கிற பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தா, கேட்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா, அவனுக்கு கடை வச்சு கொடுத்து அவன் இந்த வண்டி கேட்கறான் வாங்கி கொடுத்துட்றாங்க. இத்தனை பேர் ஃபோன் கொடு கேட்கறான் வாங்கி கொடுத்தா, அம்மா அந்த பையன் ஃபோன் வச்சிருக்கான், எனக்கு ஃபோன் இல்லை, வெக்கமா இருக்கு, வாங்கி கொடுங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துட்றான். அந்த ஃபோன்ல என்ன பார்க்கறான், யார்கிட்ட பழகிறான், என்ன மாதிரி தொடர்பு இருக்குது, யார் யார்கிட்ட பேசுறான், கொஞ்சம் கூட கவனிச்சுக்கிறது. வண்டி வாங்கி கொடுத்து எங்கெங்க போறான், அந்த வண்டி எங்க போய் நிக்குது, கஞ்சா கடையில் நிக்குதா, சாராய கடையில் நிக்குதா, சினிமா தியேட்டர்ல நிக்குதா, எதையுமே கண்டுக்கிறது இல்லை. என்ன ஆகுது, பின்னாடி கை சேதப்பட்டு இவனெல்லாம் பிள்ளையா பெத்தனே, கட்டாயமா கை சேதப்படுவ. எவனெல்லாம் உன் பொண்ணுக்கு, உன் பையனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்து, அதுக்கு நெட் வேற போட்டு கொடுத்து, அவனை இஷ்டத்துக்கு கண்டுக்காம விட்டு, அவன் அந்த யூடியூப்ல என்ன பார்க்கறான், வாட்ஸ்அப்ல யார்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறான், அவன் இன்ஸ்டாகிராம்ல யார்கிட்ட பழகிறான், ஃபேஸ்புக்ல யார்கிட்டலாம் சேட்டிங் பண்றான் என்று கவனிக்காமல் விட்டு விட்டால் சத்தியமாக சொல்கிறேன், கை சேதப்படுவாய், கை சேதப்படுவாய். ஆம்பளை புள்ளியா இருக்கட்டும், பொம்பளை புள்ளியா இருக்கட்டும். சொல்றாரு ஹஜ்ரத், என் பையன் ரொம்ப வீணா போயிட்டான், 24 மணி நேரம் போனு கேமு, போன்ல ஏதாவது சேட்டிங்கு, இதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன செய்யறதே தெரியல. அவர் இல்லை, உங்களை என்ன செய்யறதே தெரியும். உங்களுக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்தா போதும். போனை வாங்கி கொடுத்தது யாரு? நீ. அதுக்கு நெட்டு கனெக்ஷன் கொடுத்தது யாரு? நீ. அதுக்கு என்ன பண்ணும், ரீசார்ஜ் பண்ணது யாரு? நீ. இத்தனையும் பண்ணிட்டு அவனுக்கு வேலை கொடுக்காம வீட்டுல உட்கார வச்சது யாரு? நீ. இத்தனையும் செஞ்சுட்டு அவன் வீணா போறான்னு சொன்ன, அவன் தலையில சீமெண்ண மண்ணெண்ணெய் ஊத்தி பெட்ரோல் ஊத்தி எரிக்கி வச்சுட்டு என் பையன் எரிஞ்சு போயிட்டான், அது சொன்னா ஊத்துறத நீ தான்டா, எருவு மாடு. அவன் தலையில பெட்ரோலை ஊத்து பத்த வச்சது நீதான், நீ எரிஞ்சு போயிட்டான், என் பையன்டா எரிஞ்சு போகாம இருந்ததான் ஆச்சரியம். போனை வாங்கி கொடுத்தது நீ, ரீசார்ஜ் காசு கொடுத்த, பைக் வாங்கி கொடுத்த, பெட்ரோலுக்கு காசு கொடுத்த, எங்க போய் என்னன்னு தெரியாது. அவன் குட்டிச்சோரோ போகாம இருந்தாதான் ஆச்சரியப்படும். அவனை குட்டிச்சோரோ ஆக்கிறதுக்கு நீதான் பொறுப்புதான். ஒன்னேதான் எல்லாம் முதல்ல கேட்பான், புள்ள வளர்க்க தெரியாம எதுக்குடா புள்ள பெத்த நீ. ஒரு பொம்பளை புள்ள காலேஜ் படிக்க வைக்கிறாங்க, இத்தனை பெரிய போன், நைட்லாம் சேட்டிங் பண்றா. அது பெருமையா சொல்லிக்கிறாங்க, என் புள்ள நைட்லாம் காலேஜ் படம் பார்க்கறான், பகல்லையே பாக்குறது இல்ல, நைட்ல காலேஜ் படம் பார்க்கறான். அவன் காலேஜ் பாடம் பார்க்கல, காதல் பாடம் பார்த்துட்டு இருக்கிறான் நைட்லாம் உட்காந்து. கடைசியா ஓடிட்டான். இந்த பொம்பளை புள்ள பேரு ஆயிஷா, ஓடி போன குமரேசன் போயிட்டான். கோவில்ல போய் தாளிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. போலீஸ் பரமா 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, இனி அந்த புள்ளையோட விஷயம் தான், நீ தலையிட கூடாதுன்ட்டான். அம்மாவும் அத்தாவும் காலில் விழுவுறாங்க. அவ காலில், அவளே என் குடும்ப மானமே பறி போயிடும், நீ வா, உனக்கு சந்தோஷமா பெரிய மண்டபமா பிடிச்சு, ₹1,00,000 ஏசி மண்டபமா பிடிச்சி பிரம்மாண்டமா கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், 100 பவுன் நகை போடுறோம் அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டாங்க. காலை எட்டி உதைக்கிறா, விடு நீ 100 பவுன் நீயே வச்சுக்கோ, மண்டபம் நீயே வச்சுக்கோ, உன் காசை நீயே வச்சுக்கோ, சொத்தை நீயே வச்சுக்கோ, நான் இந்த குமரேசன் கோயிங் சாமி கூட தான் போவேங்கிறா. போறா. போலீஸ்காரன், நீங்க தலையிடக்கூடாதுமா, அவ மேஜர் ஆயிட்டா, இதுக்கு மேல நீ
அவளை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களை நான் அரெஸ்ட் பண்ற மாதிரி 18 வயசு ஆயிடுச்சு, அதனால நீ எதுவும் அவளை கொடுக்கூடாதுன்றான். தலையால அடிச்சுக்கிறான். நான் சொன்னேன், தலையால இப்ப அடிச்சுக்காத, இப்ப நீ ஐயோ இப்படி போயிட்டாலேன்னு மாஸ்டர்ல எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பான். இன்னைக்கு அவ கோயில்ல போய் பொட்டு வச்சு தாலி கட்டிக்கிட்டா, அல்லாஹ் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அந்த புள்ளைய ஏமா இப்படி போனேன்னு கேட்பான். இப்ப அந்த பிள்ளை உங்க 2 பேரும் தான் முன்னாடி நிப்பட்டு, அல்லாஹ் என்னை இந்த கதிக்கு ஆளாக்குனது இவங்க தான், என்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் முதல்ல அனுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன் புள்ள விவரம் தெரிஞ்சுட்டா வீட்டுல வை மரியாதையா. உங்களை புள்ள விவரம் தெரிஞ்ச பிள்ளை ஆயிடுச்சா வீட்டிலே வையுங்கள். நம்ம படைச்ச ரப்பு சொல்றான். இவன் செய்றான் 10th படிக்கணும், +2 படிக்கணும், பிகாம். ஏன்டா படிக்கிற? ஒரு தொழில் கத்துக்கிட்டா. அப்ப தொழில் கத்துக்கிட்டா புருஷன் என்ன செய்யறான்? ஒரு நொண்டி, ஒரு முடவே, ஒரு குருட, ஒரு செவுடனை கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன். இவன் சம்பாரிச்சு போடுவா, வீட்டுல சோறாக்கிட்டு இருப்பான. மார்க்கம் என்ன சொல்லுது? ஆம்பளை வெளியே அனுப்பு, அவன் சம்பாரிச்சு வரட்டும். வீட்டை சோறாக்கி பிள்ளைங்களுக்கு தீத்தி, வீட்டுக்கு அம்மா மாமனா மாமியா கவனிச்சுக்கிட்டு அவங்க வீட்டை சொர்க்கமாகட்டும். அவன் நீ வெளியே போ. இவ வெளியே போனா ஆபீஸ் நடக்கமா போச்சு, வீடு நடக்கமா போயிடுச்சு. இவ பள்ளிக்கூடம் போனா அது வரைக்கும் ஆம்பளைங்க படிச்சுட்டு இருந்தானுங்க. இவ பள்ளிக்கூடம் போனா எல்லா பசங்க இவ பாடத்தை பார்க்கறான், அவன் வந்து இவளை பார்க்கறான். எப்படி பார்த்தா தேர்தல் அந்த கடைசியில முடிவு வரும் பார்த்தீங்களா, தேர்ச்சி விகிதம். பொம்பளைங்கெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்க, ஆம்பளைங்க பின்னாடி நிற்கிறாங்க. அவன் என்னைக்கு இங்க பாடத்தை பார்த்தாங்க, அவன் இவ்வளவு பார்த்துட்டு இருந்தான். சரி படிச்சு விடுங்க, முஸ்லீம் அல்லாதவர் என்ன வேலைக்கு போறாங்க. இஸ்லாமியர்கள் பெண்கள் படித்து வேலைக்கு அனுப்பணும் ஐடியாவா உங்களுக்கு? இவ சம்பாரிச்சுதான் குடும்பம் நடத்தணும் ஐடியாவா? மார்க்கம் சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கத்து சட்டத்திட்டங்களை கத்துக்கோ, அதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. 10th +2 பிகாம்ல இவர் படிச்ச எந்த ஒரு புக்கில், எந்த புக்கில் உள்ள எந்த செய்தியாவது இவர் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய செய்தி சொல்ல முடியுமா? நீ பிஎஸ்சியில சொல்ல முடியுமா? +2 தான் சொல்ல முடியுமா? இந்த புக்கில் இருந்து படிச்சு இவ திருந்தி ஒரு முழு ஒழுக்கமுள்ள பிள்ளை ஆயிட்டா. +2 வரலாறு புத்தகம் படிச்சு கண்ணீர் விட்டு அழுது அவ கடைசியில் நல்ல பிள்ளையா மாறிட்டாங்க. யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல 10th அந்த சோசியல் சயின்ஸ் புக்கு படிச்சு என் பிள்ளை திருந்திட்டா. குர்ஆன் படிச்சா திருந்துவா, புகாரி படிச்சா திருந்துவா, முஸ்லிம் ஷரீஃப் படிச்சா திருந்துவா, திருமதி படிச்சா திருந்துவா, அபூதாவுது படிச்சா திருந்துவா, மார்க்கம் அவுலியாக்களுடைய வரலாறு படிச்சா திருந்துவா, அன்பியாக்களுடைய வரலாறு படிச்சா திருந்துவா. ஜி 10th கணக்கு படிச்சா அது வரைக்கும் என் பிள்ளை வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்தா. கணக்கு படிச்சா வீட்லயே இன்னைக்கு எல்லாரும் அம்மா பேச்ச கேட்கறா, அத்தா பேச்ச கேட்கறா, சிறந்த பிள்ளை ஆயிட்டா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிக்க படிக்க ஒழுங்கீனங்கள் அதிகமாகிறது. மறுமை நாள் அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மாதிரி காஃபிரா மரணித்தாய், ஒரு இஸ்லாமியனா பிறக்க வச்சனே, நீ ஏன் காஃபிரா மூத்தா போன? அந்த புள்ளட்ட அல்லாஹ் கேட்பான். அந்த பொம்பளை புள்ள சொல்லு, ரப்பே நான் வீட்டுல இருந்து என்னை வெளியே கொண்டு போய் பள்ளிக்குள்ள சேர்த்தது எங்க அப்பனும் எங்க அம்மாவும் தான். எனக்கு இத்தனை பெரிய போனை வாங்கி கொடுத்து ராவாப்பாலா சேட்டிங் பண்ண அது எங்க அப்பனும் அம்மா தான். 2 பேரும் கதவை தாப்பிட்டு தூங்கிடுவாங்க. எனக்கு தனியா ஒரு ரூம்ல நான் உட்காந்து ராவாப்பாலா அவன் கூட பேசிட்டு இருந்தேன், குமாரசாமி கோவிந்தசாமி கூட. அதை ஏன்னு கூட கேட்கற எங்க அப்பாவும் அம்மாவும் தான். நரகத்துக்கு முதல்ல அவங்கள அனுப்பு. எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க, எங்கன்னா சேர்ந்து சுத்தனேன். என் பின்னாடி அவன் உட்காந்துக்கும், அவன் பின்னாடி நான் உட்காந்து ஊரா சுத்தனேன். அப்ப என்னை கேட்க நாதி இல்ல, கெடுத்தது எங்க அப்பாவும் அம்மாவும் தான். 18 வயசுக்கு பின்னாடி தான் அவங்க கூட போனேன். 18 வருஷமா எங்க அம்மா அத்தாவோட கண்ட்ரோல் இருந்தேன். என்னை மனுஷியா வளர்க்காம, மூமினா வளர்க்காம, ஒரு முஸ்லிமா வளர்க்காம, தெருவா சுத்துற பொறுக்கி மாதிரி என்னை வளர்த்தாங்க. முதல்ல அவங்க 2 பேரையும் நெப்பணும் நரகத்தை. அவங்க நரகத்துல போடுற காட்சியை, கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்து ரசிச்சுட்டு நான் நரகத்துக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க. வெக்கமா இல்லை உனக்கு? என்ன அழகான மதரசா, என்ன ஏசி போட்ட பள்ளிவாசல், என்ன அற்புதமான உஸ்தாதுமார்கள், என்ன அஸ்தமான உஸ்தாது பி ஏற்பாடு செய்து ஃப்ரீ, காசு இல்ல, வா மார்க்கத்தை படிச்சுக்கோ, ஒழுக்கத்தை படிச்சுக்கோ, எப்படி வாழணும், எப்படி அம்மாட்ட பழகணும், அத்தாட்ட எப்படி பழகணும், மாமனாட்ட எப்படி பழகணும், மாமியாட்ட எப்படி பழகணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பிள்ளைகள் வளர்க்கிற முறை என்ன, இதை குர்ஆன் சொல்லுது. இதை வந்து படிச்சுக்கடான்னு சொன்னா காசு கட்டி மாசம் 50,000, கான்வென்ட்ல 1 லட்சம் போய் படிக்கிறேன். 10th +2 பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை படிக்க வை, டாக்டராக்கு, என்ஜினியராக்கு, சயின்டிஸ்டாக்கு, பெரிய பெரிய ஆளா கொண்டு வா. மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் மார்க்கத்தை போதித்து கொடுக்காம அந்த பிள்ளைங்க தெருவா அனுப்பி
மானம் கெட்டு போய் கடைசியில ஈமானம் இழந்து போய். அல்லாஹ் அக்பர். எத்தனை எத்தனை சோக கதைகள். ஒரு மெடிக்கல் வச்சிருக்காரு ஒருத்தர். அவர் என்று சொல்றாரு, ஹஜரத் சொல்ல வெக்கமா இருக்கு, நான் யார்கிட்டையுமே சொல்லல, உங்கள்கிட்ட சொல்றேன் கேட்டுங்க. நான் பெரிய டவுன்ல மெடிக்கல் வச்சிருக்கேன். எப்படியும் மாசத்துக்கு ஒரு 7-8 பேர் முஸ்லிம் பெண்கள் அவங்க அம்மா அம்மாரோட வந்து ரகசியமா கருக்கலைக்கிற மாத்திரம் இருக்கான்னு கேட்கலாம். என்ன படிக்குது உங்க புள்ள? காலேஜ் படிக்குது, +2 படிக்குது, +1 படிக்குது புள்ள. அது யார்கிட்டையும் சொல்ல வேணாம். எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா கூட எங்க 2 பேரும் கொண்டு போடுவார் அத்தா. அதனால அப்பனுக்கும் தெரியாம வந்திருக்கிறோம். யாரு? அம்மாவும் மகளும் வந்து 17 வயசு தான் ஆச்சு பிள்ளைக்கு. அவங்க அந்த பாத்தியா அந்த மெடிக்கல் ஸ்டாஃப் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், உலகத்துல யாருக்கும் தெரியும், எவ்வளவு காசு வேணா வாங்கிங்க, இந்த கருக்கலைக்கிற மாத்திரை கொடுத்து என் பிள்ளைய கருவை கலைச்சிருங்க, இனிமேல தப்பு செய்ய மாட்டா, தெரியாம இருந்துட்டா. மாசத்துக்கு 7-8 பேர் வர்றாங்க முஸ்லீம் பிள்ளைங்க. இவ்வளவு தெரிஞ்சு கூட கர்ணஃபி புயூத்திக்குன்ன யாருக்கு சொன்ன? அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய பெண்களே வீடுகளில் அடங்கி கிடங்கள். கர்ணஃபி புயூத்திக்குன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. முன் சென்ற மடமை காலங்களில் பெண்கள் தெரு தெருவாக சுற்றினார்கள், அப்படி நீங்கள் சுற்ற வேண்டாம். ஏதோ சில முட்டாள்கள் பேசுறானுங்க பயான், ஆண்களுக்கு பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும், ஆண்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் பெண்களும் செய்ய வேண்டும், தெரு தெருவா இவர்களும் சுத்த வேண்டும், எல்லா ஆபீஸுக்கும் இவங்களுக்கும் போகணும். அவர்களுக்குரிய பணிகள் அவர்கள் செய்யட்டும், இவர்களுக்குரிய பணிகள் இவர்கள் செய்யட்டும். அவங்க சொல்லணுமா? சொல்லுங்க. சில பேர் கேட்கலாம், ஹஜ்ரத் கொஞ்சம் சம்பாரிச்சா இந்த பிள்ளையும் கொஞ்சம் படிச்சு சம்பாரிச்சா குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே. புருஷனும் சம்பாதிக்கலாம், பொண்டாட்டியும் சம்பாதிக்கலாம், 2 பேரும் சம்பாதிச்சா வீடு கட்டலாம், வாச கட்டலாம். நண்பர்களே, நம்மை படைத்த ரப்பு சொல்றான், அல்லாஹ் சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். நீ உன்னுடைய குழந்தைகளை தொழுகும், உன்னுடைய மனைவி மக்களை தொழுகும்படி ஏவு. வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையிலே நீயும் உறுதியாக இரு. லா நஸ்அலுக ரிஸ்கா, உன்னிடத்திலே எனக்கு ரிஸ்கை நான் கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக்கும், உங்க ரிஸ்க் நான் தர்றேன். உங்களுக்கு வீடு வேணுமா நான் தர்றேன், அதுவும் ரிஸ்க் தான். சாப்பாடு காசு வேணுமா நான் தர்றேன், வியாபாரத்தை பரக்கத்து வேணுமா நான் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ, உடல் ஆரோக்கியம் வேண்டுமா அதுவும் நான் தர்றேன், நீண்ட வயசு வேணுமா நான் தர்றேன். இது எல்லாமே ரிஸ்க் தான். நான் உனக்கு தருகிறேன், உன்னை வாழ வைக்கிறேன். நான் உன் மனைவி அவள் பள்ளிக்கூடம் படிக்காட்டி பரவாயில்ல, 5ஆம் கிளாஸ் படித்தாலும் பரவாயில்ல, பள்ளிக்கூடம் ஏறாவிட்டாலும் பரவாயில்ல, அவள் வீட்டிலே தொழுது குர்ஆன் ஓதி கையேந்தி அல்லாஹ்ட்ட அழுதுறப்பே, என் கணவர் வியாபாரம் செய்தார், அதில் பரக்கத் செய்ய அல்லாஹ்னு துவா செஞ்சா, அல்லாஹ் தஆலா ஊருக்கு போகாத வியாபாரம் உனக்கு நடக்கும். அல்லாஹ் என் கணவர் இங்கே வேலை செய்யற அந்த உத்தியோகத்தில் அவருக்கு உயர்வு கொடுக்கலான்னு கேட்டாருன்னா உனக்கு அல்லாஹ் பதவி உயர்வு கொடுப்பான். யாரெல்லாம் என் கணவர் வெளிநாடு போயிருக்காரு உதவி செய்யறப்பேன்னு கேட்டா அங்க அல்லாஹ் ஒரு கை நிமிட காசு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நீ வெளிநாட்டு போய் சம்பாரிச்சு ரத்த வேர்வை சம்பாரிச்சு காசு அனுப்புறான், இவன் தீன் இல்லாம பழகனா, இவனுக்கும் தீன் இல்லை, இவங்க அப்பனுக்கும் தீன் கிடையாது. வீட்டில் உட்காந்து நீ அமிச்ச காசை வாங்கி இத்தனை பேர் டிவி செவ்வராகத்துக்கு டிவி வாங்கி வச்சுக்கிறான், இத்தனை பெருசு ராவாபாலா படம் ஓடுது. நீ அமிச்ச காசுல டிவி, நீ அமிச்ச காசுல கேபிள், புருஷன் வேர்வை செஞ்சு சம்பாரிச்ச காசுல ஏசி போட்டு உட்காந்து டிவி போட்டு உட்காந்து அந்த டிவியில ராவா பாலா அந்த நடிகனை பார்த்துட்டு வெறும் வெளியே போய் சொல்றா, எனக்கு என் புருஷனோட நடிகன் தான் முக்கியம். வெக்கமா இல்லை உனக்கு? இவன் அமிச்ச காசுல டிவி, அந்த நடிகனை காசு அமிச்சான், அந்த நடிகனை உனக்கு டிவி போட்டு கொடுத்தான், உனக்கு ஏசி போட்டு கொடுத்தான் வீட்டுல. இவன் அமிச்ச காசுல டிவி வாங்கி ஏன் நீ எல்லாம் வாங்கி கொடுத்த, தீனை வாங்கி கொடுக்கலையே, அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கலையே, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தெருவில் போய் பேட்டி கொடுக்குற வெக்கம் இல்லாம புர்கா வேற போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன்டி புர்கா போட்டு சுத்துற?
ஓட வேண்டியது உட்கார்ந்து புர்கா ஒரு கேடா உனக்கு. அந்த இல்லாம இருந்தாலாச்சும் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. நீ புர்கா போட்டு இஸ்லாமிய பெண்ணு வேற காமிச்சுக்கிற நீ போட்டு. எனக்கு புருஷனை விட முக்கியம் எனக்கு வந்து அந்த நடிகன் தான் முக்கியம். அந்த நடிகனுக்கு பொண்டாட்டிய கூட நாங்க வர்றோம். அவ பொண்டாட்டி ஓடனா என்ன, நாங்களாம் பொண்டாட்டியே வரோம். யாருக்கும் யார் காசுல பேசுறா? அவ போட்டிருக்க புர்கா புருஷன் வாங்கி கொடுத்துரு. அவ போட்டிருக்கிற புர்கா புருஷன் வாங்கி கொடுத்தது. அவ போட்டிருக்கிற செருப்பு புருஷன் வாங்கி கொடுத்தது. அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். மிதின்னு மிதிச்சு 40 பேர் சாவறானுவான். அதுல 10-50 பேர் மிதிச்சுட்டானுவான். அவளை தூக்கி ஸ்டெச்சர்ல போட்டு புருஷன் தூக்கிட்டு ஓடுறான். அவன் நடிகன் தூக்கிட்டு போல, புருஷன் தான் தூக்கிட்டு ஓடுறான். எந்த புருஷனை விட நடிகன் மேலான்னு சொன்னாலும் அந்த புருஷன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஐசியில வச்சு காசு செலவு பண்ணி அழுகுறான். முன்னாடி காப்பாத்துறப்பே அப்படின்னு. நண்பர்களே, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய. ஏன் நீ நினைச்சுக்கிட்டே உன் புருஷன் பொண்டாட்டி வாழ வைக்கிறதுன்னு சொன்னா, உன் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுன்னு சொன்னா, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, மீன் கறி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் பெருசு இல்லை. தீனை கத்துக்கொடு. ஃபர்ஸ்ட் குர்ஆன் ஓத கத்துக்கொடு, தொழுகையை கத்துக்கொடு, மார்க்கத்தை கத்துக்கொடு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேதத்தை கத்துக்கொடு. அதை கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் வழி தவறி போயிருக்க மாட்டாங்க. புருஷனை இப்படி எகத்தாளமா கேலியா பேச மாட்டார்கள், ஒரு மட்டமா பேச மாட்டார்கள் அவர்கள். அதுக்குதான் இந்த மதரசா வச்சிருக்காங்க. அதுக்குதான் இந்த மதரசா. இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூலுடைய ஹதீஸையும் போதித்து எப்படி யாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விளங்குங்களா? நான் பெண்கள் கூட்டங்களை கடந்து போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய கூட்டங்கள் இருந்துச்சு, அதை கடந்து போனாங்க. சொன்னாங்க, யா மஅஷர் நிசா, பெண்களே தசத்தக்ன, அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். நான் அதிகமான நரகவாசிகளாக பெண்களை பார்த்தேன். நான் போய் பெண்களை மேராஜில் பார்க்கும்போது நரகவாசிகள் அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். அப்போ ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்டாங்க, யார சொல்ல என்ன காரணம்? அதிகமான நரகவாசிகள் பெண்களாக இருக்க காரணம் என்ன? அதை தெரிந்து கொண்டால் நாங்கள் அவ்வாறு செய்யாமல் இருப்போமே. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 காரணம். ஒன்னு துக்குஃபிர்னல் லஅன வ துக்குஃபிர்னல் அஷீர், அதிகமா சாபம் போடுறது, திட்டுறது, யாரை பார்த்தாலும் திட்டுறது. நாசமா போவானா, உருப்பிடுவானா, அவன் நல்லா இருப்பானா, இவன் நல்லா இருப்பானா, எத்து எடுக்கான் அடி பண்றான், அவன் உருப்பிடுவான், அவன் நல்லா இருப்பானா, அவன் ஏன் இன்னும் கை கால் விளங்காம போகணும், கண்ணு குருடா போகணும். யாரை பார்த்தா ஒரு நாளைக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் யாரை பார்த்தாலும் திட்டுறது, குறை சொல்றது. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு பெண்ணு பேட்டி காணுங்க, போயிட்டு வந்தேம்மா நல்லா எப்படி நல்லா இருந்துச்சுங்களா? அவளுக்கு மூஞ்சி சரியில்லை, இவளுக்கு சேலை சரியில்லை, அவங்க அப்படி சரியில்லை, பொண்ணு அலங்கரிச்சு நாங்கள் கண்ணு மை இத்த பெருசு போட்டு பேய் மேல இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா கறி வச்சு இத்த பெரிய குண்டி அம்மா இப்படி ஆட்டிக்கிட்டு நம்மளை கிட்டே போட மாட்டேங்கிறான், குறை சொல்றதுதான் நிற்பாங்க. அந்த பொண்ணுடைய அக்கா காரியம் ஒருத்தி, அவ பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, இத்த பெருசு நகை போட்டுக்கிட்டாலாம், நகையை வேற காட்டுறான், இப்படி இப்படி குலுக்கிக்கிறா, வேற குலுக்கி அவ போட்டுக்க நகையை பார்க்கணுமா எல்லாரும், என்ன அட்டகாசம் பண்றாளுங்க. அப்படி வந்து யாரை பத்தியாவது புகழ்ந்து சொல்லி கேட்டிருக்கீங்களா? போன ஸ்ரீதேவிகள் எல்லாரும் தொழுகையாளியா இருந்தாங்க பாருங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, லுஹர் பாங் சொன்னாங்க, அத்தனை பெண்களும் ஒரு விஷயம் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு முஸ்லீம்லாம் இப்படிலாம் வாழணும். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது சொல்லி? போயிட்டு வந்து தாவாப்பாலாம் 2 நாளைக்கு ஓடும், படம் ஓடும். என்னங்க அங்கே பார்த்த காட்சிகள், எல்லாரையும் திட்டுறது, திட்டி முடிச்ச பண்ண மனசு நிம்மதி. பெருமானார் சொன்னாங்க, வாய் திறந்தா அடுத்த ஆளை குறை சொல்றது, அடுத்தவங்க திட்டுறது, சாபம் போடுறது, லானத் செய்யறது, இதான் அவங்க தொழிலாயிட்டு. அது ஒரு காரணம். 2வது துக்குஃபிர்னல் அஷீர், உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி கேட்டுதனமா நடந்துக்கிறீங்க. உங்கள் கணவர் வாழ்நாளெல்லாம் ஒரு சாபம் வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. ஒரு நாள் ஒரு சேலை கேட்டுப்பா, பக்கத்து வீட்டுக்காரி சேலை போட்டிருக்கா, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சாரதாசில் அட்டகாசமான சேலையா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பா. போத்திசில வாங்கலாம் அப்படின்னு. நம்ம அந்த அளவுக்கு இப்ப காசு இல்லை, பின்னாடி வாங்கிக்கலாம். என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து 20 வருஷம் ஆச்சு. மாரைத்து ஃபீக கைரன் கத்து, உன்னிடத்தில் இதுவரை எந்த நன்மையும் நான் பார்க்கவே இல்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லி விடுவாள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த காலத்துல இந்த காலத்துக்கு அப்படிதான் இருக்கிறாங்க, சொல்ல காலத்துலயே அப்படிதான் இருக்கிறாங்க. 20 வருஷம் வாழ்ந்து பிள்ளைங்களாம் கட்டி கொடுத்து பேரம்பித்தான் எடுத்திருப்பா.
என்ன சமத்த கண்ணே அவங்க 20 வருஷமா ஒரே வார்த்தையில முடிஞ்சா அந்த கணவனை தூக்கி எரிஞ்சு பேசிடுவா. அவன் தலையை தொங்க போட்டு 20 வருஷம் வாழ்க்கை ஒன்னும் கிடைக்கல. 5 புள்ள பெற்று பேர பெற்று கல்யாணம் முடிச்சு ஊர்லாம் கட்டி இறந்துங்களா. இவ்வாறு ஒரே வார்த்தையில தூக்கி எரிஞ்சு பேசுவான். இதன் காரணமாகத்தான் நரகவாசிகள் அதிகமான பேர்கள் பெண்கள் என்றார்கள். இல்லைங்களா? அல்லாஹ் வீரா நண்பர்களே, எதுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்? அப்ப அந்த பெண்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக்கணும். அதுதான் இந்த மனசாட்சி. ஏதோ எழுத படிக்க 5ஆம் கிளாஸ் படிச்சாங்க, முடிஞ்சு போச்சு. டிகிரி வாங்கி கொடுக்கணும் என்ன அவசியம் வச்சு? 10th +2 பையனை படிக்க வை. என்ன படிப்பு எடுக்க, உயர்ந்த படிப்பு படிக்க. இந்த பெண்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும், தீனை கற்றுக் கொடுக்கணும். நீ பள்ளிக்கூடத்துல படிக்கிற படிப்பு ஒரு பக்கம், அங்க போய் அவங்க சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? யார் யார் கூட பழகுறாங்க? எல்லா கெட்ட பழங்களையும் பள்ளிக்கூடம் தான் பழகுறாங்க. ஒரு பையனை எங்கடா பழகிட்ட பீடி குடிக்க? பசங்கள்கிட்ட. 10th படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் 10th படிக்கும்போது பீடி, +1 படிக்கும் போது கஞ்சா, +2 படிக்கும் போது சாராயம், அப்புறம் காலேஜ் படிக்கும்போது கத்தி, அருவா, வீச்சறிவா, சுத்தரம். வீச்சறிவா, கத்தி, சுத்தரம். பக்கத்து பஸ்ல வரும்போது பஸ்ல தகராறு, அந்த பையன் குத்தி கொலை, 10 பேர் கைது. யாரா? காலேஜ் பசங்க. எங்களை கத்துக்கிட்டீங்க இந்த இதெல்லாம் எங்களை கத்துக்கிட்டீங்க காலேஜ்ல. அப்ப எப்படி ஆயிடுச்சுங்க? எல்லாமே சின்ன வயசுல இருந்து கத்துக் கொடுக்கிற, பாவங்களை கத்துக் கொடுக்கிற, தவறுகளை கற்றுக் கொடுக்கிற கலைக்கூடங்களாக இன்னைக்கு கொலைக்கூடங்களாக ஆகிவிட்டது பள்ளிக்கூடம். அதனாலதான் என் பசங்களை யாரையும் பள்ளிக்கூடத்து வாசலே மிதிக்க விடல. நானே சொல்லிக் கொடுத்தேன். எங்களுக்கு நானே படிச்சு கொடுத்தேன். எல்லாம் இன்னைக்கு ஆலிம்களாக, ஹாஃபிதுகளாக, காரிகளாக 6 பாஷை தெரியும். வேணா பேசி பாரு என் பசங்கள்ட்ட வந்து. தமிழ், இங்கிலீஷ், உருது, அரபி எல்லா பாஷையும் தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட குறை வைக்கிறது. ஏன்? இந்த பள்ளிக்கூடங்கள் கலைக்கூடங்கள் அல்ல, இன்னைக்கு கொலைக்கூடங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் பாத்தியாரே கற்றுக் கொடுக்குறோம். எத்தனை பேப்பர்கள்ல பெண்ணிடம் சில்மிஷம் செய்த வாத்தியார் கைது, +2 பெண் கர்ப்பம், ஹெட்மாஸ்டர் கைது. ஹெட்மாஸ்டர் கைது செய்யும் வரை ஊர் மக்கள் சாலை மறியல். என்ன என்ன படிச்சு கொடுக்குறான் பள்ளிக்கூடம்? இந்த இடத்துல போய் உங்க பொம்பளை பிள்ளைகளை அனுப்பி என்ன கேரண்டி இருக்கு? காலேஜ் போயிட்டு பொம்பளை பிள்ளை கருப்போட ஊடு திரும்புறது கேரண்டி இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுல வேற சில பேர் பைக் வாங்கி கொடுத்து நீயே போயிட்டு நீயே வந்துரு. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் நின்று அங்கிருந்து பஸ் ஏறி போறா, திரும்ப வர்றா. அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வர பொம்பளை பிள்ளைய எப்படி அவளுக்கு வந்து நைஸ் பண்ணணும், எப்படி அவள்கிட்ட காதல் கெடுத்து கொடுக்கணும், எல்லாம் கத்துக்கணும். நடிகை தான் கத்துக் கொடுக்குறான். சட்டம் ஒழுங்கை இன்னைக்கு நிலைநாட்டணும்னு சொல்றாங்களே, இவங்க தான் சைட் அடிக்கிறது எப்படி, அவங்கள்ட்ட கொண்டு போய் பூ கொடுக்கறது எப்படி, எப்படி லவ் லெட்டர் கொடுக்கறது எப்படி, அவங்க சுத்தி வளைக்கிறது எப்படி, இந்த நடிகர்கள் தான் கத்துக் கொடுக்குறாங்க. அதை சினிமாவில் பார்க்கறான். எல்கேஜி படிக்கும் போதே 5 வயசு 6 வயசுல ஐ லவ் யூங்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்து 6 வயசு தான் ஆச்சு, 5 வயசு தான் ஆச்சு. இந்த பையன் ஐ லவ் யூ சினிமாவில் பார்க்கறான்ல, அவனும் ஐ லவ் யூங்கிறாவ. 5 வயசுலயே கெடுத்து குட்டிச்சோராகிறது சினிமாவும் டிவியும் இந்த போன். நண்பர்களே, இந்த நேரத்தை எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டு குழந்தைகளை எப்படி வச்சிருக்கணும்? உன் வீட்டு செல்போன் நீ கையில வச்சுக்கோ. வீட்டுல பெண்களுக்கும் பட்டன் போன் வாங்கி கொடுத்தா போதும். எதுக்கு இந்த போன், பெரிய போனு? அது எதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கையில போன் வருது? நண்பர்களே, நான் இதெல்லாம் சொன்னா சில பேர் வந்து அதற்கு இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறாரு. உன் புள்ள கெட்டு குட்டிச்சோரா போனதுக்கு வந்து துவா செய்யுங்க. உங்களை அந்த காலத்துல இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த காலத்துல என் பிள்ளை சந்தியில விட்டு போயிட்டா. என் பிள்ளை ஒரே பொம்பளை பிள்ளை வளர்த்த ஹசரத் அறிஞ்சுங்களா. நான் ரமேஷ்குமாரோட ஓடி போயிட்டா. ஹசரத் துவா செய்யுங்க ஹசரத். இப்ப துவா செய்யறது அறிஞ்சுங்களா. அப்புறம் நீ வந்து அழுவு, பின்னாடி உட்காந்து பின்னாடி வந்து அழுவு. இப்ப என்ன சொன்ன? ஹசரத் இன்னும் அப்டேட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க. 21st century, அது 21ஆம் நூற்றாண்டு நடந்துட்டு இருக்குது. இன்னும் நீ அனுப்புகிற பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த காலத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷம். படிக்க வை, போன் வாங்கி கொடு, நெட்டு போட்டு கொடு. வளைஞ்சிங்களா, வருவா பார்த்துட்டே. நண்பர்களே, பெரியார்களே, நம்முடைய பெண்களை அல்லாஹ் நம்ம கொடுத்த பொக்கிஷங்கள்.
நம்முடைய ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் நம்ம கொடுத்த பொக்கிஷங்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி வளருங்கள். இறை நேசருடைய சரித்திரங்களை சொல்லுங்கள். அவுலியாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லுங்க. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லுங்க. நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லுங்க. அந்த பாடங்களை அவர் சொல்லிக் கொடுங்கள். அந்த மாதிரி அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த சுருக்கமான நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டேன். நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அறிவை கற்றுக் கொடுங்கள். மக்தபுக்கு அனுப்புங்கள், மதரசாவுக்கு அனுப்புங்கள், வீட்டில் உள்ள எல்லா பெண்களையும் அனுப்புங்கள். அதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. 13 வயசுலிருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் யார் வேண்டுமானாலும் மதரசாவில் சேர்ந்துக்கலாம். மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு வயசு தேவை, வயசு பற்றி கணக்கே கிடையாது. மார்க்கத்தை அறியாமல் குர்ஆன் ஓதாம இருக்கிறது தான் கேவலம். குர்ஆன் ஓதுறாண்டி வந்து இத்தனை வயசுல மதரசால சேர்றது கேவலம் இல்லை. அதனால அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. வயதான பெண்களும் வந்து கத்துக்கலாம், வயதான ஆண்களுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் கிருபை இது வரைக்கும் 3 பேட்ச் 4 பேட்ச் வந்தா வயதான ஆண்கள் வந்து குர்ஆனை கத்துக்கிட்டாங்க, குர்ஆன் ஓத கத்துக்கிட்டாங்க, ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சரி, சில பேர் அதற்கு வீடு தூரமா இருக்கு, மதரசாவுக்கு வர முடியலையா, ஆன்லைன்லயே விளைஞ்சுங்களா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போன்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதரசாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்மையும் நம் பிள்ளைகளை மார்க்க அறிஞர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வழி தவறி போவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்து, ஈமானோடு இஸ்லாத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சூனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த மஹல்லாவை அல்லாஹ் தஆலா இன்னும் நிறைய நற்பணிகள் நடக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தரக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.